அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை புனித வாழ்வு. மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 6 மற்றும் 12 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது பழமொழி. தூங்குவது போல பாசாங்கு செய்வோரை எழுப்ப இயலாது என்றும் சொல்லப்படுவதுண்டு. எனவே ஏற்க மனமற்றோர் என்று நன்கு தெரிந்த பின்னும் அந்நாடத்தில் நேரத்தையும் சக்தியும் விரயமாக்குதல் நமக்கே முடிவில் கேடாக முடியும் என்கிறார் ஆண்டவர். தூய் ஆவியாரை தயங்காமல் கடவுள் வழங்குகிறார். மனித உறவுகளில் நமக்கு தேவையானவற்றை உறவிடமும் நண்பரிடமும் நாம் கேட்கும்போது அவர்கள் தர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றுவது போல நாம் ஒருவர் மற்றவருடைய உண்மையான தேவைகளை நிறைவேற்ற முனைந்து விட்டால் நீதி சட்டமும் இறைவாக்களும் தேவையில்லை என்ற நிலை உருவாகிவிடும். இடுக்கமான வாயில் இந்த பகுதி பொதுவாக தனி மனித நல்லொழுக்கத்தை பற்றி கூறுவதாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் நல்லொழுக்க சீலர்களிலும் பல அழிவிற்கு போகிற அகலமான வழியாக செல்லக்கூடும். இயேசு அணுகிய பணக்கார வாலிபன் அப்படிப்பட்டவனே. அவன் 10 கட்டளைகளில் விலக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்லன். இருப்பினும் அழிவிற்கு போகிற அகலமான பாதையை அவன் கண்களுக்கு வாழ்வுக்கு செல்லும் பாதையாக தோன்றியது. ஏனெனில் எல்லா சமயங்களும் தனி மனித நல்லொழுக்கத்தை பாராட்டவே செய்கின்றன. இருப்பினும் வாழ்வுக்கு போகும் குறுகலான பாதையை மறைத்து அழிவிற்கு போகும் பாதையை வாழ்வின் பாதையாக காட்டும் செயலையும் அவை செய்கின்றன. இதுதான் ஆண்டவர் நெஞ்சை கசக்கி பிழிந்த கசப்பான உண்மை. கிறிஸ்தவரும் இதற்கு விலக்கல்ல. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் போதனைகள் எளிதானவை அல்ல. அவை நம்மை மலர் தோட்டத்திற்கு இட்டு செல்வதில்லை, மாறாக சிலுவை பாதைக்கு அழைக்கின்றன. இறை வார்த்தை என்று ஒரு சில அற்புதங்கள் அறிகுறிகள் குணமாக்குதல் நடத்தும் கருவியாக மட்டுமே பார்ப்பது வேதனையாக இருக்கிறது. இறை வார்த்தை நமக்கு நலமும் ஆறுதலும் தருவது போலவே நம்மை அறைகூவலுக்கும் சவாலுக்கும் அழைக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் போதனைகள் பலவும் கடினமானவை. எனவேதான் இடுக்கமான வாயில் வழியை நுழைய பாடுபடுங்கள் என இன்றைய வாசகம் வழியாக நாம் நினைவூட்டுகிறோம். ஆனால் இந்த இடுக்கமான வாயில் வழியை நமக்கு முன்னால் இயேசுவும் அவரை தொடர்ந்து ஏராளமான புனிதர்களும் மறைசாட்சிகளும் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது. எனவே நாம் அவர்களை பின்தொடர்ந்து சவால்கள் நிறைந்த இடுக்கமான இறைவார்த்தை பாதையில் பயணம் செய்வோம். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்து விடும் என்னும் இறைவாக்களுக்கு ஏற்ப நாம் உணர்ந்து கொள்வோம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப அறிவுரைகள், பாராட்டுகள், ஊக்கமொழிகள் எவற்றையும் தகுதியற்றவர்களுக்கு வழங்க வேண்டாம் என நாம் பொருள் கொள்ளலாம். நல்ல கருத்துக்களை, ஆலோசனைகளை திறந்த மனம் கொண்டோரிடம் மட்டுமே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். குறுகிய மனம் கொண்டோர் எதையும் குதர்க்க மனதுடன் குறைகாண உள்ளத்துடன் வாதாடுவோருடன் பேசுவது நேரத்தையும் ஆற்றலையும் விரயமாக்குவதுடன் நமக்கு மன உளைச்சலையும் சலிப்பையும் தரலாம். எனவே நல்லவைகள் நல்லோருக்கே வழங்குவோம், தீயோடம் வீணாக்க வேண்டாம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது புனிதமான வாழ்வை வாழ்வதற்காக அழைப்பு வாழ்வு. அந்த வாழ்வை வாழ்வது எளிதான காரியமல்ல. ஏனென்றால் இந்த உலகம் தனக்கென்று ஒரு வரையறைகளை வைத்துக்கொண்டு மக்களை தவறான பாதையில் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தோடு வாழக்கூடிய நாம் அதனோடு இணைந்து சென்றால் புனித வாழ்வு வாழ முடியாது. அதனை எதிர்த்து வாழ்வது என்பது எளிதானது அல்ல. இந்த இரண்டிற்கு இடையேயான போராட்ட வாழ்வுதான் நமது விசுவாச வாழ்வு. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. அத்தகைய வாழ்வை வாழ்வதற்காகத்தான் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சவாலான வாழ்வை ஏற்று வாழ்ந்தனர்.
அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை ஒரு இறுக்கமான கடினமான சூழ்நிலை, பாதுகாப்பில்லாத சூழ்நிலை. அப்படி இருந்தாலும் அவர்கள் புனித வாழ்வாழ முழு முயற்சியுடன் வாழ்ந்தார்கள். நாம் அவர்களை பின்பற்றி வாழ்வோம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் புனிதர்களைப் போன்று புனிதமான வாழ்க்கை வாழ்கின்றேனா? நல்ல கருத்துகள், ஆலோசனைகள் திறந்த மனதோடு நல்லவர்களுக்காக பகிர்ந்து கொள்ள முன் வருகின்றேனா? சவால்கள் நிறைந்த இவ்வுலகிலே இறைவார்த்தை பயணத்தில் ஆர்வமாக பங்கேற்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் புனிதர்களை பின்பற்றி புனிதமான வாழ்க்கை வாழவும், நல்ல கருத்துகள் ஆலோசனைகளை திறந்த மனதோடு ஏற்று நல்லவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், சவால்கள் நிறைந்த இவ்வுலகிலே இறைவார்த்தை பயணத்தில் ஆர்வமாக பங்கேற்று பிறருக்கு உதவும் வழிநடத்தியல்லும். ஆமீன்.